சிவசிவ அன்பே சிவம் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று விநாயகர் அகவலில் யோக ஞானங்கள் என்ற தலைப்புல அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா இருக்காங்க பேசுறதுக்கு. இறைவனை வணங்கிட்டு ஆரம்பிக்கலாம். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. தும்பிக்கை கொண்டவனே தூதாக சென்றவனை நம்பிக்கை கொண்டு நானும் சொல்கின்றேன் எப்பொழுதும் கற்பகமே. குருவே துணை, குருவே சரணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ரொம்ப நன்றிங்கய்யா, இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்களுடைய ஞானம் சேர வேண்டிய மக்களுக்கு போய் சேர்ந்து நன்மை பயக்கணும்னு பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க டாபிக் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை போதலே சிவ சிவ அன்பே சிவம் குழுவின் மூலமாக இன்றைய இணைப்பிலே விநாயகர் அகவலில் யோக ஞான விஷயங்கள் அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். அன்பர்களே, விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடியது இளம் வயது முதலே பயிற்சி பண்ண வச்சு ஒவ்வொரு நாளும் பூஜையில் இறைவனுக்கு முன்னால் நாம் பாடக்கூடிய ஒரு அருமையான பாசுரம். அப்படி மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே போல் சிவபுராணமாக இருக்கட்டும், கந்தர் அனுபூதியாக இருக்கட்டும், இன்னும் தேவாரம், திருவாசகம், இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஆழமான உன்னதமான தத்துவங்களை எல்லாம் நமக்கு விளக்கி கொடுப்பதற்காக வகுத்து கொடுத்த பேருண்மைகள் தான் அதனிலே அமைந்திருக்கிறது. அதனை ஒரு தனியே விநாயகர் வழிபாட்டிற்கான பாடல் என்று விடுவதை காட்டிலும் அந்த விநாயகர் அகவல் முழுவதுமே விநாயகரை வழிபடுவதாக அடிப்படையாக வைத்து யோகஞான விஷயங்களைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஐந்து கரத்தனாகிய அந்த ஐங்கரன் என்று சொல்லக்கூடிய கணநாதன் பஞ்சபூத கணங்களினுடைய அதிபதி. கற்பக விநாயகர் என்று கூட சொல்லுவார்கள். கற்பகம் என்று சொன்னால் கற்பு கூட்டல் அகம் கற்பகம் என்பதாகும். உறுதி பெற்ற மனம். அந்த வகையில் விநாயகரை அவருடைய பெயர் காரணமாக சிந்திப்போமே என்று சொன்னால் வினையின் நாயகன் விநாயகன் என்று சொல்லலாம். நாம் செய்கின்ற வினைகளுக்கு ஏற்ப விளைவுகளை தருகின்ற இறை நியதியாக இருக்கக்கூடியது, விளங்கக்கூடியதுதான் விநாயகர் தத்துவம். ஒரு வகையில் கடவுளனுடைய விளக்கங்களை எல்லாம் ஒவ்வொரு கடவுளுக்கும் என்ன உட்பொருளை வைத்து பெரியவர்கள் நமக்கு வழிமொழிந்தார்கள், சொன்னார்கள் என்று பார்த்தோமே என்று சொன்னால், சிவம் என்றால் அசைவற்ற பேராற்றல் என்பதையும், சக்தி என்றால் எங்கும் நிறைந்துள்ள இயக்க ஆற்றலையும், விஷ்ணு என்றால் சுழற்சியையும் ஒலியாக ஒலிக்கின்ற சங்கினை கொண்டவன் என்றும், இந்த விநாயகரை சொல்லுகிற போது பஞ்சபூத தத்துவங்களாகத்தான் மலர்த்தினார்கள். பஞ்சபூதங்களை நாம் அறிவோம். ஆகாயம், காற்று, வெப்பம், நீர் மற்றும் மண் என்ற பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு தானே இந்த உலகம் என்று எடுத்துக்கொண்டா, இந்த பஞ்சபூதங்களை குறிக்கின்ற நிலைதான் ஐந்து கரத்தனை என்று சொல்லப்பட்டது. ஐந்து கணங்களினுடைய பஞ்சபூதங்களினுடைய நாயகன் என்று பார்க்கிறோம். அதனாலே மிக அழகாக சொல்லுகின்றார்கள். மாய பிறவியின் மயக்கம் மறுத்து என்று பாடுகிறார். இந்த பிறவியை பொறுத்தவரையில் நாம் தோன்றியிருக்கிறோம். ஆனால் கண்ணால்
காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொன்னது போல, விசாரணை என்று சொல்லக்கூடிய ஞானம் இல்லாமல் தெளிவு வராது வாழ்க்கையில். அப்ப இந்த பிறவி நான் ஏன் பிறந்தேன், எதற்காக இந்த பிறவி பெற்றேன் என்ற ஒரு கேள்வியை வைக்கிற போது, இந்த தோற்றங்களும் இந்த உலக நிகழ்வுகளும் எல்லாமே இயக்கம்தானே, மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது என்பதனாலே தான் அங்கே நிலையாமையை அடிப்படையாக வைத்து சொன்னார்கள், மாயா பிறவியின் மயக்கம் மறுத்து என்று பாடுகிறார். இந்த நிலையாமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாக்கை நிலையாமை என்று வள்ளுவமும் பேசுகிறது. இந்த பருவுடலோடு கூடிய தோற்றமும் இருப்பும் இயக்கமும் நான் என்று முன்னிலைப்படுத்தி கொண்டது. அந்த ஈகோ வந்துடுது. அப்ப மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, என்னுடைய எண்ணத்தை முன்னிலைப்படுத்தி வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிற அறியாமையை கை கொள்ளுகிறான். ஆனால் உண்மையில எதுவும் நிலையல்ல, எல்லாம் மாறக்கூடியது. இன்னும் சொல்ல போனால் மாற்றம் ஒன்று மட்டுமே மாறாதது. எதுவும் நிலையல்ல என்று சொன்னால் எந்த பொருளை எழுந்தாலும் எடுத்துக்கொண்டு பார்ப்போம். அந்த பொருள் அப்படியே இருக்குமா என்று கேட்டால் இல்லை. ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோம்னா காலப்போக்கில் மடிச்சு தூள் தூளா போயிடும். இரும்பு கூட துருப்பிடிச்சு காத்தோட கரைந்து விடும் காலப்போக்கில். அப்ப எந்த ஒரு பொருளும் நிலையானதல்ல. அணுக்களுடைய திரட்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் என்று சொல்லுகின்றார்கள். அதனாலதான் இவையெல்லாம் தோற்றம், மாயை என்று சொல்லுகிறார். மாயா பிறவியின் மயக்கம் மறுத்து, இந்த மயக்கத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் பொருள் மெய்ப்பொருள் என்று பிரிக்கின்றார்கள். பொருள் என்று நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அவையெல்லாம் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள், அணுக்களினுடைய திரட்சி. அப்ப அது அணுக்கள் என்ன ஆகும், பிரிந்து போய்விடும். அது கெட்டி பொருளாகிய மண்ணாக இருக்கட்டும், நீராக இருக்கட்டும், நீரை கொதிக்க வச்சா ஆவியா மாறி போயிடுது. காற்று மூலகங்களையும் பிரிக்க முடியும், அணுவையும் பிளக்க முடியும். அப்ப இது எல்லாமே நிகழ்ச்சி தானே. அதனால்தான் இதை மாயை என்று சொன்னார்கள். ஆனா மனிதன் என்ன நினைச்சுக்கிறான்னா, நான் நினைக்கிறது தான் உண்மை, நான்ற ஈகோவை வச்சுக்கிட்டு பேசுற நிலை வருகிற போது, இறை விளக்கத்திற்காக ஆன்மீகத்தை தேடி வருகின்ற அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னா, இவை எல்லாம் மாயை, இயக்கம்தான் நிலையானது. பொருள் என்று சொல்லுகிற போது நிலையான பொருள் என்பது மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய அந்த பேருண்மை மட்டுமே, அதுதான். அதனால்தான் சொற்பதம் கடந்த அதை எப்படி போய் அடையிறதுன்னு சொல்றாங்க யோகாவில். சொல் பதம் கடந்த துரிய மெஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று பாடுகிறார்கள். களிறு என்பது விநாயகனை குறிக்கின்ற சொல். பாருங்க, அதுலேயும் அதை எப்படி விநாயகனை புரிஞ்சுக்கணும்ன்றதை அங்கே தொட்டு காட்டுகிறார்கள். சொல் பதம் கடந்த, சொல் என்றால் வாக்கு. இன்னொரு இடத்துல கூட பாடுவாங்க, நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது. அப்போ மனதுக்கு தட்டுப்படாது, வாயினாலோ வார்த்தையினாலோ விளக்க முடியாத ஒரு பொருள் இருக்குமானால் அதைத்தான் இறைப்பொருள் என்று சொல்லுகிறோம். அதனால்தான் அதை அழகா சொல்றாங்க ஔவையார், சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான. துரியம் என்பது நம்முடைய உச்சியிலே குண்டலினி சக்தியை வைத்து நிலை பெறும் தவம். இப்ப யார் தவம் செய்யறாங்க அப்படின்னு கேட்டா ரொம்ப குறைவு. அதனால்தான் வள்ளுவம் சொல்லுகிறது, இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர். தியானம் பண்றவங்க, தவம் பண்றவங்க, துரியம் பண்றவங்க சிலர், பலர் நோலாதவர் என்று சொல்லுகிறது. எனவே அந்த சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான என்ற ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகின்றார்கள். துரியம் என்று சொல்லுகிற போது நீங்கள் அறிவீர்கள்,
விழிப்பு நிலையோடு கூடிய யோக நிலை. அது அவேர்னஸ் என்று சொல்லுவார்கள். யோகாவுக்கு முக்கியமான விஷயமே உள்ளுக்குள்ள உள்ள விழிப்பு நிலை. எதற்காக என்று சிந்திப்போமே என்று சொன்னா, கொஞ்சம் விழிப்பு நிலை தவறினாலும் நாம உறக்கத்துக்கு போயிடுவோம், தூக்கம். எனவே உறக்கம் அல்லது தூக்கம் என்று சொல்லக்கூடிய உறங்கி போகின்ற நிலை என்பது உயிர்கள் இயல்பாக ஓய்வெடுக்கின்ற நிலை. அது ஆனால் நாம் இறைபொருளை தேடி போகிற போது, உலகியலிலே சாதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, நம்முடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே விழிப்புணர்வோடு கடைபிடிக்கப்பட்டால் மட்டுமே எண்ணமும் சொல்லும் செயலும், எண்ணத்தால் வரக்கூடிய சொல்லும் செயலும் தெளிவாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், வெற்றிகரமானதாக இருக்கும் என்பதாகும். அதனால்தான் சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே என்று பாடுகின்றார்கள். அதே போல பிறவி மயக்கத்தை அறுத்து என்று பாடுகிறார். இந்த பிறவியினுடைய நிலையாமையை பார்த்தோம். பிறந்த எல்லா உயிரும் இறப்பை சந்திக்க வேண்டியது என்பது இயல்புக்க நியதி அல்லவா? அப்ப அந்த பிறவியினுடைய இப்ப இருக்கு பாருங்க, இந்த இருக்கு இதுதான் உண்மைன்னு நினைச்சு வாழக்கூடிய நிலையிலிருந்து நாம மெய்ப்பொருளை நோக்கிய எழுச்சிக்கு தூண்டுவதுதான் இந்த வரிகள். அறியாமையாகிய அஞ்ஞான மயக்கத்தை ஒழித்து என்று குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனா, ஏன்னா பொருளல்லவற்றை பொருள் என்று உணரும் மருடானாம் மானா பிறப்பு என்று வள்ளுவம் சொல்லுகிறது போல, பொருளில்லாத விஷயங்கள், உலகாயுத விஷயங்கள், நிலம், பொன், பொருள், வீடு மற்றும் இந்த உலகப் பொருள்கள் வசமாகவே ஓடிக்கொண்டிருக்கிறாயே மனிதா, இவை எதுவுமே நாம் மரணத்தை சந்திக்கின்ற போது நம்மோடு உடன் வருவதில்லை என்ற தெளிவு உனக்கு இருக்கிறதா என்று கேட்கின்றார்கள். இந்த தெளிவு இல்லாத நிலைதான் அறியாமை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த அறியாமையாகிய அஞ்ஞான மயக்கத்தை ஒழித்து என்று பாடுகிறார். அது மட்டுமல்ல, முதல் 5 எழுத்தும் என்று குறிப்பிடுகின்றார்கள். இந்த 5 எழுத்து என்று சொல்லக்கூடியது பஞ்சாட்சர மந்திரத்தை குறிப்பிடுகின்றார்கள். சிவாய நம, ஓம் நம சிவாய என்று சொல்லக்கூடியது. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உணர்ந்து உரைத்து உணர உரைப்பதற்கு பழக்குபவர் யார்? குரு. அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உரைத்து உபதேசித்து அதன் விளக்கத்தை கொடுத்து அப்படி நம்மை உயர்த்துபவர் யார் என்று கேட்டால் குரு. அப்ப அந்த குருவினுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். குருதான் அறிவு விளக்கத்தை ஏற்றுபவர், அறிவாகிய விளக்கம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அறியாமை என்ற இருளிலிருந்து உயிரை அறிவு என்ற தெளிவு நிலைக்கு, ஞான தெளிவிற்கு உயர்த்தக்கூடியதுதான் குருவினுடைய பணியாக இருக்கிறது. அதனால குரு இல்லாம யோகா பண்ணக்கூடாது. அதே போல இது பொருள் என்ன விளக்கி திருவடி வைத்து என்று பாடுகிறார்கள். இந்த திருவடி வைத்து என்ற சொல் என்ன பொருளை குறிக்கிறது என்று சொன்னால், திருவடி என்பது இறைவனுடைய திருப்பாதங்களை குறிக்கிறது இல்லையா? ஆனால் இறைவன் எங்கே இருக்கிறான் என்று பிரம்மாவும் விஷ்ணும் தேடிய கதையை நாம் அறிவோம். அடியையும் காண முடியவில்லை, முடியையும் காண முடியவில்லை அருணாச்சலேஸ்வரரை, அண்ணாமலையாரை. அப்படிப்பட்டவனுடைய திருவடி எங்கே இருக்கிறது என்று சூட்சுமத்தை சொல்லுகின்றார்கள். அந்த திருவடி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு புரிகின்ற வகையிலே வேதாதிரி மகரிஷியினுடைய வரிகளிலே விளக்கலாமே என்று சொன்னால், மனத்தின் மறுமுனை கடவுள் என்பதாகும்.
கடவுளை எங்கே காணலாம் என்று சொன்னால் மனத்தின் மறுமுனை. தி அதர் எண்ட் ஆஃப் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி. மனத்தின் மறுமுனை கடவுள். அப்ப இந்த மனம் இயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? மனதை கொஞ்சம் உயர்த்தினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மனம் அறிவாக உயரும். அந்த அறிவுக்குரிய மையம்தான் பிரம்மப்புழை என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கான நுழைவாய். அதுதான் நம்ம உச்சந்தலையை சொல்லக்கூடியது. அதை தான் தாடலை என்று சொன்னார்கள். தாழ் தலையாகிய தத்துவ பொருளை என்று பாடுகின்றார்கள். இப்ப இறைவனுடைய திருவடி என்று சொல்லக்கூடியது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அது வேற எங்கேயோ பாதம் பதிச்சு வச்சிருந்தா அதை போய் தொட்டு கும்பிடுறது இல்லை. இங்க நாம மனத்தின் மறுமுனை கடவுள். மனம் எங்கே இல்லாமல் போகிறதோ, மனம் இருக்கிறது இல்லையா? நமக்கு மனம் இருக்கிறதுனால தான் வந்திருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அந்த மனம் என்பது இயக்கத்தன்மை வாய்ந்தது. அந்த மனத்தின் மறுபக்கம் எது என்று கேட்டால் மனத்தின் உயர்நிலை அறிவு என்று அறிகிறோம். ஆம், நன்று செய்து சிந்திக்கின்ற பகுத்தறிவல்லவோ நாம். அப்ப அங்கதான் இறைவன் தொடங்குகிறான். நம்முள் அறிவாக இருந்து இயக்குபவனும் இறைவன் தானே. அதனால்தான் அஞ்சுவதேன் துணைந்துரைப்போம் அறிவே நான் தெய்வம் என்று அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்னார். எனவே அந்த திருவடி வைத்து என்ற சொல் அவ்வளவு தூரம் சிறப்பான உச்சந்தலையில தியானம் செய்கிற துரியத்தை குறிக்கும். இது மெய்ப்பொருள், இது பொருளல்ல என்று விளக்கி தந்தாயே, மெய்ப்பொருளை பற்றி என்னை உணர வைத்தாயே என்று பாடுகிறார். ஏனென்றால் பிறப்பு இறப்புகளால் வருந்தியபடி இருக்கிறேன். குழந்தை பிறந்த உடனே ஒரு சந்தோஷம். அதே உயிர் இறப்பை சந்திக்கிற போது நாம் துன்பப்படுகிறோம், பிரிய மனமில்லாமல். அப்படி பிறப்பு இறப்பு இவையிடை உணர்தல் இயக்கம்தான் நாம் என்ற உண்மையை புரிந்தால், அதற்கு முன்னே நாம் இருந்தோமா பின்னே நாம் இருக்க போகிறோமா என்று கேட்டா என்ன ஆக போகுதுன்னு நமக்கே தெரியாது. ஆனா பிறப்பு என்று என்றைக்கு தொடங்கியதோ அன்றைக்கே இறப்பு என்று ஒன்றும் முழுமையாக அங்கே உண்மையான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் பாருங்கள், மனதனுடைய இயல்பு மரணத்தை வெறுக்கிறான், பயக்கிறான். அதனால்தான் மெய்ப்பொருள் உணர்ந்த மகிழ்ச்சியில், அந்த நிலையான மகிழ்ச்சியில் என்னை நிறுத்தி வைத்து என்று பாடுகிறார். அதே போல கொடுவினையாகிய சஞ்சிதம் போக்கி, கொடுவினை போக்கி என்று சொல்லுகிறார். ஔவையாருடைய வரிகள் இங்கு எதற்காக இதனை வினையை பற்றி பேசுகிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். கொடுமையான வினைகளாகிய நம்முடைய வினை செயல்கள் எல்லாம் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலும் அதற்குரிய விளைவில்லாமல் தப்ப முடியாது. இது நம்முடைய கையில தான் இருக்கு. எண்ணுவது, பேசுறது நம்ம கையில தான் இருக்கு. ஏதோ தோணுச்சு பேசினேன்னு பேசிட்டா ஒத்துக்குவாங்களான்னு கேட்டா இல்லை. அது எப்படி அந்த அளவுக்கு மோசமா பேசலான்னு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அதே போல யாரையும் வைதலும் ஆகாது. எனவே நம்முடைய எண்ணம் சொல் செயல் இவைகளினாலே ஞான தெளிவை பெற வேண்டியிருக்கிறது. அதற்குரிய விழிப்புணர்வு தருகிற இடம்தான் துரியம் என்று சொல்லக்கூடியது. அதனால்தான் அதனை ஔவையாரும் கூட அதனை மோனம் என்பது ஞான வரம்பு என்று பாடுகிறார்கள். நண்பர்களே, நாம் எல்லாரும் ஏக்கமாகவே இருக்கிறோம். ஏன் மனமாக, பேச்சாக, செயலாக. இந்த மனம் வாக்கு காயம் என்ற மூன்றின் வழியே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதா, உனக்கு அந்த நிலையான அமைதி எங்கே சித்திக்கும் என்று சொன்னால், நீ அந்த ஞான தெளிவை பெறுகின்ற மோனத்தை பெற வேண்டும் என்று சொல்லுவார்.
அந்த ஞானத்தை பெறுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்று சொன்னால், இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொன்னது போல இரு வினைகள் அங்கே முன்னிற்கிறது. ஆகாமியம் சஞ்சிதம் என்று சொல்வார்கள், அல்லது பழவினை புகுவினை என்று சொல்வார்கள். இந்த வினை பதிவுகள் எல்லாம் தான் நம்மை தடுத்து நிறுத்துகிறது மெய்ப்பொருளை உணர முடியாமல். ஏன்னா பதிவு வழி வாழ்க்கை தானே. மனிதன் என்னன்னு கேட்டா, காலையில எழுந்தா சாமி கும்பிட்றத கூட ஒரு சடங்காக மெக்கானிக்கலா செய்கிறான். மன வைத்து செய்யறதுக்கு எதுக்குமே நேரம் இல்லை. இப்ப அந்த அன்பு செய்வது கூட பாருங்க வறட்சி ஆயிடுச்சு. என்ன நினைச்சு பார்க்க நேரம் இல்லை, நான் வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன், பொருள் தேடிய முயற்சி என்று சொல்லுகின்றார்கள். அதனால்தான் அந்த கொடு வினையாகிய சஞ்சிதம் என்று சொல்லுகிறார். பாருங்க, அதுல 2 பதிவுகள் இருக்கிறது என்று சொன்னேன், ஆகாமியம் சஞ்சிதம் என்று. ஆகாமியம் என்ற பதிவு நாம பிறந்த பின்னே மேற்கொள்ளுகின்ற எடுத்துக்கொள்ளுகிற விஷயங்கள் எல்லாம் நமக்குள் பதிவாகிறது. மூளையிலே பதிவு, புலன்களிலே பதிவு, உயிரணுக்களிலே பதிவு என்று பிறந்த பின்னே நாம் சில விஷயங்களை பதிவேற்றி இருக்கிறோம். இந்த பதிவுகள் எல்லாம் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை காண்கிறோம். இதைத்தான் ஆகாமிய பதிவு என்று சொல்லுவார்கள். அப்படி ஆன்மா காமவசப்பட்டு செயல் செய்த பதிவுகள் எல்லாம் அந்த தெளிவை பெறுவதற்கு, அந்த பதிவிலிருந்து மீட்சி பெறுவதற்கு, நம்முடைய மன இயக்கத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆக்கினையிலே தவம் செய்வதை, யோகம் செய்வதை, நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களை கடந்து மூலாதாரத்தில் மூண்டெழும் கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து என்று பாடுகிறார். இப்ப இந்த கால் என்பது வாசியை குறைக்கிறது. மூச்சு பயிற்சியினாலே தான் அந்த நாளில் பயிற்சி பண்ணி 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 மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆகினை என்று 6 மையங்களிலே நிலை பெற்று மேலே கொண்டு வருவதை பழக்கினார்கள். அதனால்தான் ஐம்பொறி புலன்களை அடக்கும் உபாயம் என்கிறார் ஔவையார். ஐம்பொறி ஆகிய புலன்களை அடக்கும் உபாயம் அறிவித்து. எப்படி அடக்கும் உபாயம் எது? அங்கே பிராணாயாமத்தை உட்பொருளாக விளக்குகின்றார்கள். மனித உடம்பிலே 72,000 நாடி நரம்பு இருக்கு. அதுல தச நாடிகள் என்று சிறப்பாக சொல்லுவார்கள். அந்த 10 நாடிகள்லையும் மிக முக்கியமானது எதுன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்று சொல்லக்கூடியது. இந்த நாமம் போடுறோம் இல்லையா, அது போல இங்கே நம்முடைய நெற்றியில இடது பக்கம் மூச்சுக்கலை இயங்குகிற போது இடகலை என்றும், மூச்சானது வலது ராசியில இயங்குகிற போது அதை பிங்கலை என்றும் குறிப்பிட்டார்கள். அந்த இட பிங்கலையின் கடந்து அந்த சுழிமுனையிலே உணர்வு பெற வேண்டும் என்று சுட்டினார்கள். சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவது மெக்காலம் என்று பாடியிருக்கிறார் பத்ரகிரியார். எனவே நம் எல்லோருக்குமே, மனிதர்களுக்கு இடகலை பிங்கலை என்று 2 நாடிகளிலே இயங்குகிறது. இடது நாசியிலே மூச்சானது இயங்குகிற போது குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருகிறது, அது சந்திரகலை என்பார்கள். வலது நாசியிலே மூச்சானது இயங்குகிற போது அது வெப்பத்தை ஏற்படுத்தி தருகிறது, சூரியகலை என்று சொல்வார். ஆனால் இந்த இயல்பான இயக்கத்திலிருந்து கடந்து நாம் பயிற்சியின் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சுழுமுனா நாடி என்று சொல்லக்கூடிய சுழிமுனை கண்புருவ போட்டு நெற்றிக்கண் என்று சொல்லுவார். அதான் 3வது கண் என்று கூட விநாயகர கோவில்ல பாடுறாங்க. அப்ப அந்த இடக பிங்கலையின் விளக்கத்தை கொடுத்த விநாயகா என்று சொல்லுகின்றார்கள். அதே போல தத்துவம் கடந்த என்று சொல்லுகின்றார்கள். இறைவனை தத்துவாதீதன் என்று சொல்லுவார்கள்.
தத்துவங்களை சைவ சித்தாந்தம் 96 தத்துவங்கள் என்று விளக்குகிறது. சிவ தத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவம் 24. இதெல்லாம் சேர்ந்தது தான் 96 தத்துவங்கள் என்று சொல்லக்கூடிய. இந்த சிவ தத்துவம் என்று சொல்லக்கூடியது எப்படி நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரன், ருத்ரம் என்று 5 சொன்னார்கள். அதே போல சிவ தத்துவம் வித்யா தத்துவம் என்றும் பிரித்து சொன்னார்கள். வித்தை என்பது அறிதல். அந்த கண்டது நம்ம கண்ணால பார்க்கிறோம் இல்லையா, கண்டது மட்டுமா வச்சுக்கிறோம், யூகித்தறிகிறோம். அதே போல ஆகமம் உரைத்த உண்மைகளையும் தேடி பார்க்கிறோம். வேதங்கள் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அதுபோல பெரியவர்கள் உதாரணமாக சொன்னார்கள், அதனை ஓமானம் என்றும் அதனோடு பொருத்தி பார்க்கின்ற அறிவினை ஓமேயம் என்று சொன்னார்கள். அடுத்து ஒரு அறிவு இருக்கிறது, அது என்ன என்றால் அனுபவ அறிவு என்று சொல்லக்கூடியது. எனவே கண்டது, யோகித்தது, ஆகமம் உரைத்தது, ஓமானம், ஓமேயம், அனுபவம் என்ற அறிதல் வகைகளை விளக்குகிறார்கள். அதே போல பூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. பூதங்கள் 5 என்பதை நாம் அறிவோம். அதே போல இந்திரியங்களை அறிவோம், ஞானேந்திரியங்களை அறிவோம். அதே போல தன்மாத்திரைகள் 5 என்று சொல்லுகிறார். ஏன்னா தத்துவம் கடந்த என்று சொல்லுகிற போது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் என்று பாடுகின்றார்கள். தத்துவத்தை புரிந்து அவையெல்லாம் இதுதான் என்று புரிதல் வருகிற போது அதிலிருந்து யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்று மனம் பற்று விடுவதற்கு வழியாக இருக்கும். அப்படி தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடியது, ஒரு பொருளை சுவைக்கிறோம் என்று சொன்னால் அங்கே நம்முடைய உயிராற்றல் தானே எழுச்சி பெற்று அங்கே அந்த சுவையாக நமக்கு உணர்த்துவதற்கான உணர்படு பொருளாக இருக்கிறது. உடம்பு சரியில்லை, ஒருத்தனுக்கு ஆரோக்கியம் இல்லை, ஜுரமா இருக்கான், அவங்ககிட்ட எவ்வளவு அருமையான உணவுகளை எல்லாம் கொடுத்து சாப்பிட சொன்னாலும் வாயெல்லாம் கசக்குது, வேண்டான்னு தான் சொல்லுவான். பததான் தன்மாத்திரை என்று சொன்னார்கள். நம்முடைய உயிராற்றல் புலன் வழி செலவழிவதே என்று இன்பம் என உணர் மயக்கம் என்று சொல்லுகிறார். அதே போல் அந்த கரணங்கள் 4 என்று சொல்லுவார்கள். இப்படி பூதங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, அந்த கரணங்கள் 4 என்று 24 பிரித்தார். அதே போல இருவினைகளை பற்றி சொல்லுகிற போது இருவினை அறுத்து என்று பாடுகிறார். பழவினை, புகுவினை என்று சொன்னேன் இல்லையா? சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா என்று. மன வலிமை பெற்ற ஒருவருக்கு தன்னுடைய ஆன்மாவினுடைய வழியே புலன் வழியே சென்று பதிவுகளில் மாட்டிக்கொள்ளுகிற வம்பிலிருந்து விலக்கு கிடைக்கும். மன வலிமை உடையவர்கள் இது தேவையில்லை என்று ஒதுக்கிவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறுகிறார்கள். யாரொருவர் இந்த பழக்கமும் இந்த வழி செல்லுதலும் புலன் வழி செல்லுதலும் எனக்கு தேவையில்லை என்று முடிவெடுத்து அதனை நிலையாக நிற்க முடிகிறதோ அவர்கள் ஆகாமிய கர்மாவை வென்றவர்கள் என்று பொருள். அப்ப அந்த ஒரு வினை அங்கே மாற்றம் பெற்று விடுகிறது. அடுத்தது சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடியது. வித்து வழியாக வழி வழியாக பாரம்பரியமாக பெற்றோரிடத்திலிருந்து வரக்கூடியதுதான் சஞ்சித கர்மா என்று சொல்லக்கூடியது. கருப்பை வழியாக, உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெனட்டிக்கல் சயின்ஸ்னு சொல்றோம், இன்னைக்கு ஜீன்ஸ்னு சொல்றோம். அந்த செல்களுக்கு மையத்தில் இருக்கக்கூடிய மையக்கரு, மையக்கருவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ், அதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ,
இப்போ இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு மனிதனை கம்ப்ளீட்டாக டயக்னைஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? அப்போ அந்த வித்தில் எவ்வளவு தூரம் வழிவழி தொடராக வருவது பற்றி பதிந்திருக்கிறது என்பதை சிந்திக்க முடிகிறது. இந்த பதிவு மாற்றத்தை நாம் பெறுவதற்குரிய தவம் செய்தலாகிய உபாயத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் பதிவு வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம். அவ்வளவுதான். நானும் மாறணும்னு தான் நினைக்கிறேன், முடியலங்கம்மா. மாறணும்னு நினைக்கிறது இவன் தான், மாற முடியலன்னு நினைக்கிறது இவன் தான். அப்ப இவனே தோத்து போனதை இவனே ஒத்துக்கிறான். இவனுடைய தோல்வி காரணம் என்னன்னா, இவனிடத்தில் உள்ள அறிவு வேலை செய்யலை. அந்த அறிவை தான் ஞான தெளிவு என்று சொல்லுகிறார் ஔவையார். அந்த ஞானத்தை கொடுக்கின்ற கணபதியே என்று பாடுகிறார். நாம் எல்லாரும் என்ன நினைச்சு இந்த பாட்டை பாடியிருப்போம்னா, 5 கரங்கள் கொண்ட ஆனை முகத்தவனாகிய அந்த உருவ தோற்றத்தை மட்டுமே கருதி அவரை துதி செய்து பாடுகின்ற பாடலாக எண்ணியிருப்போம். ஆனால் இந்த விநாயகரகவனுடைய அத்துணை கண்ணிகளிலும் முழுக்க முழுக்க யோக ஞான விஷயங்களைத்தான் ஔவையார் பாடியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாத அன்பர்களே. தாம் நான்கும் தந்து எனக்கு அருளி என்று பாடுகிறார். மந்த நிலையில் இருந்த என்னை தீவிரமாக்கி என்று பொருள். அதாவது ஒரு மனிதன் தான் உய்வு பெற வேண்டியிருக்கிறது என்பதை அறியாமல் புலன் வழி மாத்திரமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். விலங்குகள் என்ன பண்ணுது? உறங்குது, விழிக்குது, உணவு தேடுது, உண்ணுது, அனுபவிக்குது, அப்புறம் ஓய்வெடுக்குது, தூங்கி போயிடுது. உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல் என்ற 4 விஷயங்களை விலங்கினங்கள் செய்கிறது இல்லையா? உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல் என்ற 4 விஷயங்களை ஐயருடைய ஜீவன்கள் எல்லாமே செய்கிறது. நாம் எல்லாம் சாப்பிடுகிறோமா? ஓகே. தூங்குறோமா? ஓகே. சுத்தி வர்றோமா? உலவரமா? ஆமா. அனுபவிக்கிறோமா உலக இன்பங்களை? ஆமா. அப்ப இந்த உண்ணல், உறங்கல், உலவல், அனுபவித்தல் என்ற 4 விஷயங்களையே மீளவும் மீளவும் செய்து கொண்டிருக்கிற போது அங்கே பிறவி தொடர் அறுவது எவ்வாறு? அப்ப அதைத்தான் மாயா பிறவியின் மயக்கத்தை அறுத்து என்று முன்னாலே பாடினார். எனவே நாம் உய்வு பெற வேண்டும். இதுபோல மிருகங்கள் போல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால், உண்ண, உறங்க, உலவ, அனுபவிக்க என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தால் பயனில்லை. மனிதனாகிய எனக்கு பகுத்தறிவு என்ற ஒன்று இருக்கிறது. நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் வந்தேன், இறைநிலை எது, விநாயகன் தத்துவம் எது, விநாயகர் சொல்லுகின்ற தத்துவத்தின்படி நம்முடைய உடலிலே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் வழியாக குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வந்து தியானம் செய்ய வேண்டும் என்ற பேருண்மையை தெரிந்து கொண்டாலும் கூட பின்பற்ற முடியாதவர்களாக புலன் வழி வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த நிலையிலிருந்து விழித்தெழுகிற போது அதுதான் மந்தரம், தீவிரம், தீவிரதரம் என்று 4ஆக பிரித்தார்கள். அப்ப மந்த நிலையிலிருந்து விழித்து கொள்ளாமல் வாழ்கின்ற ஒரு உயிரானது அது தீவிரப்பட வேண்டும். தீவிரம் இருந்தால் தான் எதையும் அடைய முடியும். தீவிரம் இல்லைன்னா எதையும் அடைய முடியாது. நான் கடவுளை பற்றி, விநாயகரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த விநாயகருடைய முழுமையான தத்துவத்தை நீங்கள் எனக்கு சொல்வீர்களாக என்று நீங்கள் ஆர்வத்தோடு கேட்கின்ற போது அந்த தீவிரம்தான் உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்குமே தவிர, அங்க தீவிரம் இல்லை, மந்தத்தனம் தான் இருந்ததுன்னா முன் வர முடியாது. அதனால்தான் அடுத்து பின்னால சொல்றாங்க பாருங்க, மலம் ஒரு 3 என்று சொல்கிறார்கள். மலம் என்பது இங்கே ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை குறிக்கும். அப்ப அந்த ஆணவத்தை அழித்து என்பதை அடிப்படையாக சொன்னார்கள். மலம் ஒரு 3 நிலைகளை கடக்கின்ற உயர்வை பற்றி பேசுகிறார். ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் என்ற முனைப்பு தானே இறைநிலையிலிருந்து மனிதனை வேறாக காட்டிக் கொண்டிருக்கிறது. நான் என்று முந்துகிறார். இந்த யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று பாடுகின்றார்கள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா 9 வாயில் உடல் என்று குறிப்பிடுகிறார். 9 வாயில் என்பது உடல்ல இருக்கக்கூடிய 5 புலன்கள் இல்லையா? அது மட்டும் இல்ல, 9 வாயில்களை அடக்கும் உபாயம் வாசி. வாசி என்ற மூச்சினை கவனிக்கிற போது மனம் ஒடுங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். அதுவும் எங்க? சுழிமுனையில் தான் திறந்து தூண்டுவதும் எக்காலம்னு பாடினாங்க. அதுவும் எப்படி? நம்முடைய உயிராற்றலானது முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதியாக்கி மூலாதாரத்தில் இருக்கிறது. ஆறாதாரத்து அங்குச நிலையும் நாம் பேசல. 6 ஆதாரங்களை பற்றி நான் மட்டும் சொல்லவில்லை, ஔவையார் குறிப்பிடுகின்றார்கள். 6 ஆதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து. அந்த இடத்துக்கு போறதுக்கான வழி இதுதான். அப்ப அந்த 6 ஆதாரம் என்பது நம்ம உடம்புல இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? மூலாதாரம், முதுகுத்தண்டனுடைய இறுதி பகுதி மூலாதாரம். சுவாதிஷ்டானம் அடுத்ததாகிய செக்சுவல் கிளான்ஸ் மையமாக கொண்டது. அதே போல மணிபூரகம் என்பது வெப்ப மையமாக இருக்கக்கூடிய தொப்புளை குறிக்கிறது. அநாகதம் என்று சொல்லக்கூடியது காற்று மையமாகிய நெஞ்சு மையத்தை குறிக்கிறது. விசுக்தி என்று சொல்லக்கூடியது தொண்டை மையமாகிய விண்மையத்தை குறிக்கிறது. இந்த பஞ்சபூத மையங்களை கடந்து மனோமையமாகிய புருவ மத்தியில் வர வேண்டும் என்பதைத்தான் 6 ஆதாரத்து அங்குச நிலையம் என்று சொன்னார்களே. நீங்களெல்லாம் இந்த விநாயகர் அகவலை வரிவடிவமாக மட்டும் போற்றிக் கொண்டும் அன்றாடம் பாடிக்கொண்டுமே இருந்தால், என்றைக்கு நீங்கள் உங்களுடைய குண்டலினி சக்தியை 6 ஆதாரம் கடந்து மேலே புருவ மத்தியிலே உணர்வை பெறுவது? அதுக்கு தானே தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொன்னாங்க. இப்போ அங்கதான் குரு தேவைப்படுதுன்னு சொன்ன வரிகளை கூட பார்த்தோம். அதனால இது வழியா மேல போகும்போது என்ன ஆகுது? பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து என்று பேசுகின்றார்கள். மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்று பாடுவார்கள். மனம் இறைநிலை எப்படி இருக்கிறது என்று விளக்குகிறார்கள் என்று சொன்னால், மனம் இருக்கிறது இல்லையா, இந்த மனதால இறைவனை பற்றி பிடிச்சு உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்லை, இங்க மனமா தான் இருக்கும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்று சொன்னார். நம்ம எல்லாம் இந்த உடல் அளவிய இன்பங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஏதோ கடைக்கு போக, கல்லாப்பேட்டையை திறந்து வச்சு உட்கார, பொருளை சேர்க்க, வீட்டுக்கு வர, சாப்பிட, தூங்க, மறுபடியும் இப்போ கடையை திறக்க, இப்படியே இருந்துகிட்டு இருந்தா இதிலிருந்து மீட்சி எவ்வாறு என்று சிந்திக்க வேண்டும். நான் முதல்லயே சொன்னேன், விலங்கினங்களைப் போல உண்ணல் உறங்கல் உலவல், அதாவது உண்டுறங்குவதே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேன் வாழ்ந்தா எப்படி? கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டாமா? அந்த விழிப்பு நிலையை பற்றித்தான் பேசுகிறார் ஔவையார், வேறொன்றும் இல்லை. அதனால்தான் இடபெங்கலையை அறிவித்து, அது மட்டுமல்ல, அதையே எங்க போய் பேச்சு அற்ற இடம் பேச்சுரை அறுத்து என்று சொன்னால், பேசுற தேவையே இல்லாம அந்த மௌனத்திருத்தல் என்பதாகும். விளங்கி கொண்டால் மட்டுமே அந்த மௌனத்தில் நிலை பெற முடியும். விளக்கம் இல்லாமல் மௌனத்தில் நிலை பெற முடியாது. அப்ப இதை இன்னொரு இடத்துல ஔவையார் சொல்லும்போது, மௌனம் என்பது ஞான வரம்பு என்று சொல்லுகிறார். மௌனம்னா மௌனம். அந்த மௌனம் எங்க தொடங்குகிறது என்று சொன்னால், ஞானம் எங்கே முடிகிறதோ, ஞான வரம்பு. ஞானம் என்றால் அறிந்து கொள்வது, அறிவது. இப்போ பார்க்குறோம் விநாயகரை கொல்ல, அந்த அம்மா விநாயகரை பற்றி எவ்வளோ பாடியிருக்காங்க, விநாயகர் விநாயகர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா விநாயகரை கொல்ல சொல்றது பூராவே யோக ஞான விஷயங்களைத்தான் பேசுகிறார்கள். ஆனால் நாம் விநாயகரை வெளியில் சிலையாக வச்சுட்டு வழிபாட்டு நிலைகளை எல்லாம் மெயினாக செஞ்சுட்டு, ஆனால் யோக ஞான விஷயங்களுக்கு வந்தோமா, இந்த 6 ஆதாரத்தை திரும்பி பார்த்தோமா, ஆகினைக்கு வந்தோமா, இடப்பெங்கலையை பார்த்தோமா, சுழுமனை துரியம் கடந்த சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞானம் என்று பாடினார்களே, அந்த சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞான நிலைக்கு போனீங்களாங்கிறது தான் கேள்வி. இப்போ வேற ஒன்றும் இல்லை. அதனால இதை இன்னும் அடுத்து சொல்றாங்க பாருங்க.
கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி, சுழுமுனை வழியாக எங்க போறோம்? கபாலத்துக்கு போறோம். கபாலம்னா மண்டை ஓடு, உச்சி, பிரம்மரந்தரம் என்று சொல்லுவார்கள். கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தின், எந்த 3 மண்டலம்? இடகலை, பிங்கலை, சுழிமுனை. சூரியகலை, சந்திரகலை, அது கடந்து அக்னி, குண்டலினி கனல், அதைத்தான் அவ்வாறு சொன்னார்கள். எனவே அந்த அருமையான உன்னதமான உயர்ந்த அந்த பேருண்மையை பாடுவதற்காக சொன்ன நிலைகளை எல்லாம் விநாயகர் அகவலிலே எவ்வளவு சிறப்பாக சொன்னார்கள். எழுகின்ற குண்டலினி சக்தியாகிய பாம்பை மூலாதாரத்திலிருந்து துயில் நீங்கி எழும்படி செய்து என்று பாடுகிறார். குண்டலி அதனில் கூடிய அஜபை என்று சொல்லுகிறார். குண்டலி அதனில் கூடிய அஜபை. குண்டலினி சக்தியை எப்போ உந்தி தள்ள முடியும்னா அஜபா மந்திரத்தால் ஆகும். நீங்க பஞ்சாட்சர மந்திரம் சொல்றதை பத்தி முதல்ல பேசினாங்க. பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒலிதானே. பிரணவத்தை சொல்லுவோம். விநாயகரை பிரணவத்தினுடைய உருவமாக சொல்லுவார்கள். ஓங்காரமும் விநாயகரும் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல இருக்கும். ஆனால் அந்த பிரணவத்தினுடைய விளக்கத்தை என்ன என்று சிந்தித்தோமே என்று சொன்னால், ஓ என்ற ஓம் என்ற சொல்லிலே ஓ என்ற ஒலி எங்கே முடிகிறதோ அதுதான் பிரணவ விளக்கம், அது மௌனம். இப்ப பிரணவத்துக்கு விளக்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? பிரணவத்துக்கு விளக்கம் தெரியல இருந்தாலும் சுப்பிரமணிய கடவுள் என்ன பண்ணாரு? சூரிய சந்திரர்களை தேவர்களை எல்லாம் அழைத்து பிரணவத்துக்கு விளக்கம் கேட்டு விளக்கம் சொல்ல தெரியலன்னு தலையில கொட்டி ஜெயிலில் போட்டார். கதையில படிச்சிருக்கோம்ல. என்னப்பா நீ பாட்டுக்கு தேவாதி தேவர்களை எல்லாம் சூரிய சந்திரர்களை எல்லாம் ஜெயிலில் போட்டியே, இது என்ன இப்படி பண்ற அப்படின்னு சிவபெருமான் பார்த்து கேட்ட உடனே பிரணவத்துக்கே விளக்கம் தெரியல, இவங்கெல்லாம் சிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறார். ஒரு உடனே விட்டு கொடுக்காம அப்பங்காரர் கேட்கிறாரு, உனக்கு ரொம்ப தெரியுமா அப்படின்னாரு. ஓ தெரியுமே அப்படின்னா சுப்பிரமணியர். எங்க சொல்லு பாப்பம்னாரு. அந்த வேலை தானே வேண்டாம், அந்த வேலை தானே வேண்டாம். பிரணவத்துக்கு விளக்கம் இஷ்டத்துக்கு நீங்க கேட்பீங்கன்னு சொல்லிடுவோமா? பிரணவத்துக்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லுகிறவர் குருவாகவும் கேட்கின்றவர் சீடனாகவும் இருந்து கேட்க வேண்டுமே என்று கேட்கிறார். யாரு? சிவபெருமானை பார்த்து சுப்பிரமணியர் கேட்கிறார். அப்ப வேற வழியே இல்லை. சிவபெருமான் என்ன பண்றாரு? வாய் பொத்தி முருகனுடைய கீழே இருந்து மாணவனாக அமர்ந்து பிரணவ விளக்கம் கேட்கிறார். அதுதான் சுவாமிமலை, அறிந்திருப்பீர்கள். அப்ப அப்படிப்பட்ட பிரணவத்தினுடைய விளக்கத்தை நாம் பெற்றோமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க பிரணவம் சொல்லியிருக்கீங்களா? பிரணவத்துக்கு விளக்கம் தெரிஞ்சிருக்கீங்களா? பிரணவத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரணவ விளக்கம் மௌனம்தான். பிரணவம் என்பது ஒலி. ஆனால் தமிழிலே சிறப்பு என்ன என்று கேட்டா, உயிரெழுத்து மெய்யெழுத்து என்று குறிப்பிடுகின்றார்கள். உயிர் மெய் எழுத்து அப்பத்தான் வருது, மூணாவதா. அந்த உயிரை இயக்குகின்ற எழுத்துக்களாகிய ஆ முதல் அவ் வரை இருக்கக்கூடியது முறையே நாவிலிருந்து, கண்டத்திலிருந்து, மார்பிலிருந்து, அடிவயத்திலிருந்து குண்டலினி சக்தியை எழுப்பக்கூடியது, ஆற்றலை எழுப்பக்கூடியது. அதனால்தான் உயிர் எழுத்து என்று சொன்னார்கள். இட் வைப்ரேட்ஸ் தி ஃபோர்ஸ், குண்டலினி சக்தி. அப்ப அதை தான் இங்க பாடுறாங்க. குண்டலி அதனில் கூடிய அஜவை விண்டெழு மந்திரம், விண்டு எழு மந்திரம். அதாவது மந்திரம் எழுகிற நிலை, மீண்டும் ஒடுங்குகிற இடம். ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். தட் டினோட் தி ஸ்பேஸ், வெட்டவெளியை குறிக்கிறது. நாணயத்துக்கு 2 பக்கம் இல்லையா? ஒன்றும் பூவா வேணும், இல்லை தலையா வேணும். பூவா தலையான்னு கேட்டால் ஒரு பக்கம் பூ இருக்குன்னா இன்னொரு பக்கம் தலை இருந்துதான் ஆகும். நாணயத்தின் 2 பக்கம் போல இயக்கம் என்று ஒன்று இருக்கிற போது அதன் இன்னொரு பக்கம் இயக்கமின்மை, நிலை வேறு ஒன்று இருக்கிறது. அந்த நிலைவேற்றைத்தான் கடவுள் சிவம் என்று சொன்னார். இது இயற்கையினுடைய மலர்ச்சி, இயற்கையினுடைய இயல்புக்கு நியதி இது. அதனால்தான்
மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து குண்டலி அதனில் கூடிய அஜபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து. விண்டு எழு மந்திரம், அதாவது அக்குண்டலி அதனில் கூடியிருக்கும் அஜபை எனும் மந்திரத்தை வெளிப்படுத்துமாறு சொல்லி. அஜபா மந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஜபா என்பது ஜபம் என்றால் சொல்லுதல். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், காலையில் எழுந்திரிச்சா மந்திரம் சொல்றது ஜபம் சொல்றதை ஒரு பழக்கமாக ஆக்கி அதையே ஃபாலோ பண்ணி அதையே செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம வேலை அந்த மந்திரம் சொல்றதே வேலையா இருக்கு. பூஜை பண்றதும் மந்திரம் பண்ற வேலையிலே நின்றுடுறோம். ஆனா அங்க மறைபொருளாக எதை சொல்றாங்க, அங்க கூடிய அஜவை மந்திரத்தை வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தில் மூன்றெழு கனலை என்று சொன்னது போல, அதே போல அமுத நிலையையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி என்று சொல்லுகிறார்கள். அமுத நிலைகள் என்பது என்ன? நம்முடைய உள்நாக்கிற்கு ஒரு அங்குலம் மேலே உணர்வை பெற்றவர்களுக்கு மாறாத மகிழ்ச்சி இன்பம் அமையும். அதை தான் அமிர்ததாரை ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். இந்த அமிர்தம் உண்டவர்கள் தேவர்களுக்கு சமம், தேவர்கள் மரணமற்றவர்கள் என்று சொல்வார்கள். யாரெல்லாம் அந்த ஆகினை கடந்து துரியம் கடந்து அந்த உள்நாக்கிற த ரிதாமிக் ஃபீலிங், மாறாத இனிய உணர்வு எப்போதும் அங்கே நடைபெற்றவராக இருக்க, யார் யார் போய் தவம் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்களோ அவங்கெல்லாம் மிஸ்ஸிங். யாரெல்லாம் தவம் பண்றேன் அப்புறம் வெளியே வந்துடுறேன், தவம் பண்றேன் வெளியே வந்துடுறேன்னா மிஸ்ஸிங். தவத்துல எதுவாக இருந்தமோ அந்த தன்னுணர்வு எப்போதும் என்னை விட்டு நீங்காமல் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அங்கேதான் என்ன பாடுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உண்ணும் போதும் உயிரெழுத்தை உயரவாங்கு உறங்கும் போதும் அதுவேயாகும் பெண்ணின் பால் இந்திரியம் விடும்போதெல்லாம் பேணி வரம் மேல் நோக்கி அவத்தில் நில்லு தின்னும் காய் இலை மருந்தும் அதுவேயாகும் என்று பாடியது போல, நாம் எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தை என்று சொன்ன, எத்தொழிலை செய்தாலும் ஏதவஸ்தைப்பட்டாலும் நாம் அந்த உண்ணாக்கில் அந்த அமிர்ததாரை ஒழுக்கு மாறாத ரிதாமிக் ஃபீலிங் அது கிடைச்சதுன்னா போதுங்கிறாங்க. அதுதான் அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கவும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி என்று பாடுகிறார். அப்ப அமுதம் ஊற்றெடுக்கும் சகசிரகாரம் என்று சொல்லக்கூடிய நிலையினை சூரியகலை சந்திரகலை இடகலை பிங்கலையின் மூலமாக அந்த சுழிமன நாடியை பற்றி 16 நிலைகளையும் கடந்து விழிப்புணர்வு பெறுகின்ற சிறப்பை சொல்லுகின்றார்கள். இப்ப தவம் செய்யறவங்க எப்படி இருக்கணும்னா, சொல் செயலுக்கான விழிப்புணர்வுகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனா தவம் பண்றதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கவங்களை என்ன செய்யறது, தவம் பண்ணிட்டு திரும்பி வந்துட்டு அப்புறம் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல மற்ற நேரமெல்லாம். எத்தொழிலை செய்தாலும் அந்த தவநிலை மாறாதிருத்தல் தான் விழிப்புணர்வு என்று சொல்லப்படுகிறது, வேறொன்றும் இல்லை. அதுதான் புரியட்ட காயம் என்று சொல்வார்கள். புரியட்ட காயம்னா, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி என்று சொன்ன இடத்துல சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மனம் புத்தி அகங்காரம் என்ற 8 சொல்லுகிறார்கள். இதுதான் புரியட்ட காயம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் கடந்து அந்த நுண்ணுடலுக்கு போகணும். அந்த மறைபொருளாகி அந்த மௌனத்திலே உணர்ந்த பெருநிலையை சொல்லுவதுதான் அது. கருத்தினிற் கபால வாயிலும் காட்டி சகசிரகாரம், அந்த சகசிரகார சக்கரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வாயில் எது, இறைநிலைக்கு நுழைவாயில் என்று சொன்னேன் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கெல்லாம். அப்ப இதுல எதை சொல்றாங்க, இப்ப விநாயகரை பத்தி எவ்வளவு வந்திருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. முழுக்க முழுக்க யோகத்தை சொன்னதுதான் விநாயகர் அகவல். அவன் நாம என்ன பண்றோம், காலையில எழுந்தோடனே ஈர துணியை கட்டிக்கிட்டு விளக்கேற்றி வச்சு விநாயகருக்கு முன்னாடி போயிருந்து கொட்டிக்கிட்டு தோப்புகாரணம் போட்டு சுத்தி சுத்தி வந்து பாட்டுக்களை சொல்லி விநாயகரை பாடி முடிச்சுட்டு அடுத்தது நம்ம சாப்பிட்டு டியூட்டிக்கு போயிடுறோம். இந்த விநாயகரின் பொருளாக இருக்கிறது இல்ல அர்த்தம். அதனால்தான் கருத்தினில் கபால வாயிலும் காட்டி மேலான யோக நிலையிலே இருக்குமாறு வைத்து தத்துவ கூட்டங்களில் என்றும், இப்ப பார்த்தோம் இல்லையா 96 தத்துவங்கள் என்று,
அந்த தத்துவ கூட்டங்களிலிருந்தும் புரிந்து நீங்கி சிவதத்துவத்தில் ஒன்றிருக்கின்ற அருளை புரிந்தாயே என்று பாடுகிறார். அதான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போய் என்று சொல்லுகின்றார்கள். தத்துவாதீதன் என்றும் சொல்லுவார். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா, புறமுகமாக தெரிகிற விநாயகரை மட்டுமே பற்றிக்கிட்டு இருந்துட்டு, அப்படியே இருந்தாலும் கூட அந்த விநாயகர் யாருன்னு முதல்லயே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? பஞ்சபூத தத்துவம் மட்டுமே தான் விநாயகர் என்றார். இப்போ அதுக்கு மேல தத்துவம் கடந்து போகும்போது 96 தத்துவத்துல என்ன பார்த்தோம்? சிவ தத்துவத்துக்கு போகணும். சிவதத்துவம்ங்கிறது சிவம் இஸ் நத்திங் பட் நத்திங், சிவம் இஸ் நத்திங் பட் அஜபா, சிவம் இஸ் நத்திங் பட் மோனம். அப்ப அசைவற்ற பெருநிலை தான் சிவம் என்பது. அந்த இடத்துக்கு போகணும். இப்ப என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து என்று பாடுகிறார் ஔவையார். என்னை அறிவித்து, அது அறிவறிந்த இடம் துரியம் என்று சொன்னேன். அறிவை அறிதல், தன்னை அறிதல். தன்னை அறிதலே தலைவனை அறிதலாம், தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவன் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. வெளியில போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே மானிடா, எங்க போய் கோயில்ல போய் மணி அடிச்சுக்கிட்டு நைவேத்தியம் பண்ணிக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு அதுக்காக நேரம் ஒதுக்கிக்கிட்டு ஐயோ ஐயோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிய, இங்க உள்ள பாக்குற இடத்த விட்டு வெளியில பார்த்துக்கிட்டு இருக்கிய. அதனாலதான் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து. இங்க நின்னாதான் முன்னை வினையாகிய சஞ்சித கர்மா போகும். இந்த வினைப்பதிவு போகாம நீ ஒன்னும் அந்த விநாயகனுடைய அருள் இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அதுதான் விநாயகர் அருள். புரியுதா? அதனால உயிரின் நிலையை உணர்த்தி என்னை அருளால் தூய்மை செய்து முன்னை வினையாகிய மூல கன்மத்தையும் அதன் மூலமாகிய ஆணவ மலத்தையும் ஒழித்தவனே என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுதான் சிறப்பு. எனவே இப்ப எப்படி இறைவன்கிட்ட போறோம்? விநாயகரை தான் பார்த்தோம். தத்துவத்துல இந்த பஞ்சபூத தத்துவம் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். விநாயகர்னா ஒன்லி பஞ்சபூத தத்துவம் தான். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன சொல்றேன் புரியுதா? பஞ்சபூதம் என்பது முடிந்த பொருள் அல்ல. பஞ்சபூதம் கடந்து அங்க எங்கிருந்து வந்தது? வெளியிலிருந்து வந்தது, சிவநிலையிலிருந்து வந்தது. அந்த சிவத்துக்கு போறதுக்கு தான் இது ஒரு உபாயம். அது அப்ப விநாயகர் என்பது ஒரு உபாயம் மட்டுமே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களே, வேறொன்றும் இல்லை. அப்ப எண்ணங்களும் சொற்களும் அல்லாமல் நீங்கிய ஒருமிப்பு நிலையில் எல்லா தத்துவங்களையும் ஒடுங்கி காமம், வெகுளி, மயக்கம் ஆகிய அழுக்குகளை எல்லாம் போக்கி என்னை தெளிவடைந்து வைத்தாயே. ஏன்னா அஞ்ஞானம் தான் தடையா இருக்கு. அஞ்ஞான சந்தேக உபரீதம் என்று சொல்வார். அஞ்ஞானம் என்னவென்றால் அறியாமல் இருக்கிறது, விளங்காமல் இருக்கிறது. நான் இதுவரைக்கும் விநாயகர் படிச்சிருக்கேங்க, ஆனா இவ்வளவு விளக்கம் இப்பதான் புரியுதுன்னு சொன்னா இத்தனை நாள் நீங்க அஞ்ஞானத்திலேயே இருந்து படிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்ப இந்த அஞ்ஞானத்துல இருந்து இப்ப என்ன பண்றீங்க? சந்தேகம் கேள்வி கேட்டு இப்ப நானும் பேசி இந்த விஷயங்கள்லாம் விளங்கி கொண்டு அப்ப மோன பொருளாகி ஒன்றை பற்றி சொன்னார்களே, அந்த மோன பொருளை பற்றி சிந்திப்போம் என்று பார்க்கிற போது அப்ப விழிப்பு பெற்று காமம், வெகுளி, மயக்கம் போன்ற அழுக்குகள், பேராசை, சினம், கடம்பற்ற, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வாழ மனப்பான்மை, வஞ்சம் என்று 6 குணங்களாக மனிதன் விரிவடைகிறார். இதுக்கெல்லாம் யார் காரணம்னா யான் எனது எனும் செருக்கறுப்பான். அப்ப நான் எனது இந்த 2 அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது தான் 6 குழந்தைங்க. இப்ப இந்த 6 அந்த 2 போகணும். எங்க போனா போகும்னா சிவமானால் போகும். சிவமானா எங்க போறதுன்னா பஞ்சாட்சரம் சொல்லணும். பஞ்சாட்சரம் எங்க சொல்றதுன்னா விநாயகரை துதிக்காம பஞ்சாட்சரத்துக்கு போக முடியாது. அப்ப விநாயகர் வழியா போகும்போது அது பஞ்சபூத தத்துவத்தை குறிக்கிறது என்று புரிந்து தத்துவாதீதனுக்காக போறதை சொட்டி காட்டிய பொருள் தான் விநாயகர் என்று பார்க்கிறோம். எனவே பாருங்க, கடைசியா ஒரு அற்புதமான வரிகளை சொல்லி நிறைவு செய்கிறார்கள். சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி. மந்திரம் சொல்றியப்பா, ஓம் விக்னேஸ்வராய, ஓம் விநாயகா போற்றி, ஓம் விக்னேஸ்வராய, இல்லை ஓம் சரவண பவாய, இல்லை ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி, ஓம் நமோ நாராயணாய. நீ எதை வேணாலும் ஓம் ஸ்ரீராம ஜெயம், ஓம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஓம், நீ எந்த மந்திரம் சொன்னாலும் அது கூட என்ன வருது? பிரணவம் வருது. ஓம். ஓங்காரத்துக்கு என்ன அர்த்தம்? நான் இப்பத்தான் சொன்னேன்.
ஒலி கழித்தால் இருப்பு அங்கே மௌனமாகும். அந்த மௌனத்துல நிக்கிறதுக்கு சுட்டி காட்டின இடம் தான். நீ மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தா நீ எப்ப மௌனத்துக்கு போறதுங்கிறதா இப்ப என் கேள்வி. அதைத்தான் இங்க சொல்றாங்க இந்த கடைசி கவியில. சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற காட்சியையும் காட்டியல். எவ்வளவு அழகாக, எவ்வளவு தெளிவாக தத்துவத்தையும் தத்துவாதீதன் என்ற நிலையையும் நமக்காக எடுத்துரைத்த மிக அருமையான விளக்கங்களை எல்லாம் உள்ளடக்கி பாடிய போதிலும் நம்ம இதுவரைக்கும் பிள்ளையாரை எப்படி கும்பிட்டுருக்கீங்க கொஞ்சம் உங்களையே தெரிவி பாருங்க. வேடிக்கையா இருக்கு பாருங்க. இந்த ஒரு வரியில உங்களுக்கு இந்த பாட்டை சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் சிந்தனை பண்ணி பாருங்க. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சத்தம்னா மந்திரம். மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கியப்பா, மந்திரத்தை சொல்லாம இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்கு. நீ சொல்லாத போதும் அந்த மந்திரம் உனக்குள்ள ஒழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் அஜபா மந்திரம்னு பேர். அதான் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம்னாங்க. புரியுதா? இதெல்லாம் யோசிக்கிறது இல்லையா நாம? அப்ப சத்தத்தின் உள்ளே மந்திரம், சதாசிவம் காட்டி மௌனத்தை பெற்று நிலை பேராகி, சித்தத்தின் உள்ளே அது போனாக்கா சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி. சரி, இதை இங்க பாக்குறது மட்டுமா சொன்னாங்க? இந்த உலகத்துல பாக்குற பஞ்சபூத தத்துவம் தானே விநாயகர்னு சொன்னோம். அது பரப்பொருளா இருக்கட்டும், நீர்பொருளா இருக்கட்டும், வெப்பமாக இருக்கட்டும், காற்றாக இருக்கட்டும், ஆகாசமாக இருக்கட்டும், எல்லாமே அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் முதலே சொல்லிட்டேன்னா. அப்ப அணுவுக்கு அணுவாய், அணுவுக்குள்ள அணுவை பிளந்து, அணுவை பிளந்தா என்ன இருக்கு? மையக்கரு. மையக்கருங்கிறது என்ன? சுழலுகின்ற பகுதி. சுழலுகின்ற பகுதியினுடைய மையத்துல எனக்கு சுழலாத நிலைப்பகுதி எங்க இருக்கு? அதுதான் சிவம். அப்ப அணுவுக்குள்ள என்ன இருக்கு? சிவம் இருக்கு. அதான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற காட்சியும் காட்டி என்று அவ்வளவு அருமையாக விளக்குகின்றார்கள் ஔவையார் இந்த விநாயகர் கோவில்ல. ஆனா நாமெல்லாம் இந்த தத்துவம் எல்லாத்தையும் விட்டு விடுகிறோம். விட்டுட்டு ஏதோ போனா வெண்பொங்கல் கிடைக்காதா, குழக்கட்டை கிடைக்காதா, இதைத்தான் இறைவணக்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, கொஞ்சம் விழித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற விநாயகர்கள் மட்டுமில்லை, சிவபுராணமாக இருக்கட்டும், கந்தரமூதியாக இருக்கட்டும், எல்லாம் மௌனத்தை சொல்லுகிறது, எல்லாம் சிவத்தை சொல்லுகிறது. அந்த இறை விளக்கத்தை தான் சொல்லுகிறதே தவிர உருவங்களாக வழிபட்டு வருகின்ற நிலையிலே உங்களுக்கெல்லாம் ஔவையார் உணர்த்தி கொடுத்த விநாயகர் அகவல் என்று சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க யோக ஞான தத்துவ விளக்கங்களைத்தான் சொல்லி இருக்கின்றார்கள். அதனை புரியாமல் நாம் பின்பற்றி கொண்டிருந்தால் நாமும் அஞ்ஞான இருளிலேயே மீளாமல் நிலை பெற்றிருக்கிறோம் என்று பொருள். அந்த நிலையிலிருந்து நம்மை மீட்சி பெற்று உயர்வுபடுத்திக் கொள்வதற்கு நமக்கெல்லாம் கடமையும் உரிமையும் பொறுப்பும் இருக்கிறது. இந்த உரையின் மூலமாக நீங்கள் யாராவது ஒருவரேனும் அதை உணர்ந்து அந்த மௌனத்திருக்கின்ற பெரும்பதத்தை உணர்ந்து நிலைப்படுவீர்களா? ஆனால் என்னுடைய இந்த உரைக்கும் விநாயகர் அகவலை பார்த்ததற்கும் படித்ததற்கும் கேட்டதற்கும் புரிந்ததற்கும் புரிந்ததனால் அந்த குரு சொன்ன இடத்தில் நின்றதற்கும் ஆகிய விநாயகனுடைய முழுமை பொருள் உங்களுக்கு சித்தியாகட்டும் என்று கூறி இந்த இனிய மாலை பொழுதிலே எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். அருமையா சொன்னீங்க ஐயா. மிக மிக அற்புதமா இருந்ததுங்க ஐயா. மிக ஆழமான கருத்துங்க. ஆமாம்மா, நானே ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக தான் பேசியிருக்கேன். ஏன்னா அப்பயாவது எல்லாருக்கும் புரியுதா பார்ப்போம் அப்படின்னு. ஐயா, யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா ரைஸ் பண்ணுங்க. ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க ஐயா. கேள்வி இருந்தா கேட்கலாம், வாங்க. பொதுவாவே அந்த காலத்துல இருக்கிற செய்யுள் எல்லாமே நிறைய உட்பொருள் வச்சு அந்த தமிழ்ல வந்து நிறைய விளையாடி இருக்காங்க இல்லையா? இப்போ இப்போ எழுதுற கவிதைகள்லாம் இதை புரிஞ்சுக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த காலம் இப்ப நாம பேசுறதுலயே முழுமையான தமிழ் இல்லம்மா. இப்ப யாருக்குமே தமிழ் புரியாது. பழைய தமிழ் ஒரு திருப்புகழ் சொந்தமாக இருக்கட்டும், இல்ல சிவபுராணமாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ உள்ள தமிழுக்கு அவ்வளவு புலமை இல்லை. நல்ல தமிழுக்குள்ள போய் பார்க்கும்போது தான் அது எவ்வளவு அமிழ்தாக நிற்கிறதுங்கிறது புரியும், எவ்வளவு விஷயங்களை உள்ளுக்குள்ள சொல்லியிருக்காங்கிறது புரியும். அதை உள்ள போய் பார்க்கறது ஆசையை தோன்றதுக்கு தான் இன்னைக்கு இந்த தலைப்பையே நான் எடுத்தேன்.
காலேஜ் படிக்கும் போது ஐயா அஜாபா அப்படிங்கிற அந்த வேர்டு மட்டும் அடிக்கடி நாங்க சொல்லிட்டே இருப்போம். ரைட் ஆனா ரைட் அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருப்பாங்க அஜாபா அஜாபான்னு சொல்லுவாங்க. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆழ்கடல் அமைதியில கேட்கக்கூடிய சத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அது சரியா சத்தமே தெரியல. இல்ல. ஆஹ் அஜபான்னா ஜபம்னா ஜபித்தல், ஜபித்தல்னா சொல்லுதல். நீ எப்ப அஜபம்னா பார்த்தாலும் ஜபம் மந்திரம் இல்லை. சொல்ற வேலையே கரெக்டா பண்ணிட்டு இருக்கியே, அதை சொல்லி 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 பழகி நீ அதை விட்டாலும் அது உனக்குள்ள ஒலிக்கும். அதுக்கு பேரு ஸ்புரித்தல்னு பேரு. அந்த அதுவாக ஒலிக்கின்ற நிலையம் கடந்து அப்புறம் உணர்வு மட்டும் இருக்கும், நீ மட்டும் இருப்ப. அப்ப மௌனம் தான் இருக்கு, நீ சொல்றதை விட்டுருவ. அந்த இடத்துக்கு வாப்பான்னு சொன்னதுதான் அஜபா மந்திரம். இப்ப ஏதோ அஜபா மந்திரம்னா அதை போய் சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தப்பதான் இப்ப நீக்கிட்டு இருக்கேன். புரியுதா? அஜபா மந்திரம் வருதா இல்லையா? ஆனா அஜபானா அது ஒரு மந்திரம் நினைச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா நீ சொல்ற நிலையில இருந்து சொல்லாத நிலைக்கு வான்னு சொன்ன அருமையான உன்னத உயர்வு தான் அது. எண்ணமற்ற நிலையை எடுத்துக்கலாமா ஐயா? எதுவுமே யோசிக்காத எண்ணம் இல்லாத நிலைன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதுதான் தவத்துல, யோகாவில் அதுதான். யோகாவில் எண்ணம் இல்லாத நிலை, தன்னுணர்வு மாத்திரம் இருக்கும். தன்னையும் மறவாமல் பிறவொன்றையும் நினையாமல் தான் தானாய் லயித்து நிற்றல் துரியம் என்பது விளக்கம். வேதாதிரி மகர்ஷி சொல்றாங்க. நான் நிறைய பேர் பாக்குறேன், தவம் பண்ணிட்டு வந்துடுறதும் இருக்காங்க. அதை நான் தப்புங்கிறேன். நீ தவம் பண்றேன்னா மத்த நேரமெல்லாம் அவன் பண்றேன்னு ஒத்துக்கிறியா? நீ மந்திரம் சொல்றேன்னா மத்த நேரமெல்லாம் நீ மௌனத்துல இல்லைன்னு ஒத்துக்கிறியா? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அது உனக்குள்ள ஒலிக்குமே, அந்த இடத்துக்கு போனியா? அந்த உனக்குள்ள ஒரு உள்ளுணர்வு இருக்கு, அந்த உள்ளுணர்வை பற்றினியா? அது விழிப்புணர்வோடு இருக்க, அதை அடைஞ்சியா? அந்த விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் சொல்றது கடந்த, அத சொற்பதம் கடந்த துரியமை ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே. சந்தோஷம். வேற யார கேள்வி கேட்கலையா? கார்த்திகேயன் நல்லா இருக்கீங்களா? ஒன்றும் என்னுடைய உரையெல்லாம் கேட்குறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க என்கிட்ட. நடராஜன், கார்த்திகேயன் சும்மா வாங்க, பேசிட்டு இருப்போம் ஜாலியா. ஏதாவது நான் பேசுனது நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு ரொம்ப அருமையா இருந்தீங்க. ரொம்ப ஆழ்ந்த காலத்துல நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. ரெக்கார்டிங் கேட்டு கேட்கறேங்க சார். ரைட் ரைட், நல்லது. நீங்க தொடர்ந்து வர்றீங்க, எல்லா உரையுமே கேட்கறீங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் நீங்க? நான் இங்கதான் சார், பாலகிருஷ்ணன் வீடு பக்கத்துல தான், சென்னை. ஓ, அருமை 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 அருமை. சரிங்க. ரைட். அப்புறம் வேற டவுட்டு? நடராஜன் வசந்தா. ஐயா ஸ்டாப் பண்ணிக்கலாமா ஐயா ரெக்கார்டிங்? மகிழ்ச்சிமா. மகிழ்ச்சி. பாலகிருஷ்ணன் வாழ்க்கலாம் மேடம். நான் வெளியூர் சொல்றதுனால அடுத்த வார வகுப்பை தள்ளி வச்சுக்கலாம். ஓகே. சரிங்க ஐயா. வாழ்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்க.